சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் தான். கடன் யாருக்கிட்டையும் வாங்கல, சரியா? இது என்னோட ஓன் வாய்ஸ். பட் என்னன்னா சம்டைம் எனக்கு வந்து ப்ரூனோ கண்மணி எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது அங்கிருந்து அப்பதான் டங்கு டங்குன்னு சவுண்டு போடுவாங்க ரெண்டு பேரும். அது ப்ரூனோட வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால என்னோட எடிட்டிங் என்ன ஆகும், பாதியிலே நின்று போயிடும். அப்புறம் என்ன ஆகும், அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் போச்சுன்னு ஏதாவது வண்டி போனாலும் சரி ரொம்ப திணறுவேன் எடிட்டிங்ல. ஸோ அதுக்காகவே சூப்பரா ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் ஆசை. இன்னைக்கு தான் அது என்னோட ஆசை நிறைவேறி இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைவேறல, 10 நாள் முன்னாடியே நிறைவேறிடுச்சு. ஒரு சில ஷார்ட்ஸ்ல நீங்க என்னோட மைக்கை ட்ரெஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது உங்ககிட்ட வந்து இந்த மைக்கை பத்தி, சாரி தலைகீழ எவ்வளவு நேரம் வச்சிருந்திருக்கேன், இந்த மைக்கை பத்தி இன்னைக்கு நான் வாங்கினதை உங்கள்கிட்ட சொல்லணும். பாத்தீங்களா, யூடியூப்புக்குன்னு சொல்லிட்டு வாங்கினது, இந்த பிரைஸ்ல வாங்கினது இதுதான். பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யல, ஷாப்பிங் பண்ணது கிடையாது. இது கண்டிப்பா நமக்கு வேணுங்கிற ஒரு ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து நிறைய விதமான மைக் வச்சிருக்காங்க. நான் இந்த மைக்கை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த மைக்கை எனக்கு அறிமுகப்படுத்தினது வேற யாரும் கிடையாது, நம்ம ரம்யா சிஸ்டர் தான். சரிங்களா? ரம்யா சிஸ்டரா தெரியாதவங்க இருக்காது. அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒர்த்தா இருக்குன்னு சொன்னதுனால அவங்கள்ட்ட பேசி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் நான் என்ன பண்ணேன், இதை அமேசான்ல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரிங்களா? வாங்கி நான் யூஸ் பண்ண பிறகு சூப்பரா இருந்து. இது வரைக்கும் நீங்க என்னோட வாய்ஸை நார்மலா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம மைக்கை மாட்டி நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இப்போ நம்ம மைக்கை ஓபன் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸை ஓபன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா இந்த பாக்ஸ் தெரியுதா? அழகான ஒரு பாக்ஸ். எங்கேயுமே நம்ம டிராவலுக்கு வெளியில கொண்டு போனா ஹேண்ட்பேக்ல வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த மைக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிலேண்ட். ஓகேவா? மார்க் M2. ஓகேவா? இது நம்ம எல்லா மொபைலுக்கும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைக்கோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,990 ரூபாய். சரிங்களா? 13,000 ரூபாய்க்கு 10 ரூபாய் குறைவு. இது நான் அமேசான்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஆர்டர் போட்டு ஒரு 2-3 டேஸ்ல எனக்கு கிடைச்சிருச்சு. நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட இருக்கக்கூடியது வந்து இந்த மைக்கை நீங்க நிறைய பேர்ட்ட பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு மேக்னெட் மைக்கு. இப்போ இது வரைக்கும் நான் இன்னும் என்ன செய்யல, மைக் மாட்டல. மைக் மாட்டின உடனே உங்களோட வாய்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பட்டன் சைஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு மேக்னெட். பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹோலிலேண்ட் மைக்கோட பாக்ஸ். சரிங்களா? இதுல வந்து பேர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, கூடவே அதனோட லோகோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்க? இதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா? சார்ஜ் ஏறும்போது பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல லைட் எரியும். நம்ம அப்படியே இதை வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே ப்ளூ கலர் லைட் ஆயிரும். பாருங்க, சூப்பரா இருக்கா? ப்ளூ கலர் ஆயிட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா போன்ல மாட்டக்கூடிய ரிசீவர் 2 கொடுத்துருக்காங்க. ஐபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோலிலேண்ட் மைக்கோட M2. சரிங்களா? நிறைய இருக்குது இதுல வகைகள். இது வந்து M2. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் தான், உங்களுக்கே தெரியும். பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் மேக்னெட். இப்படி தொட்ட உடனே டபக்குன்னு ஒட்டிடும். பாத்தீங்களா? இதை வந்து நம்ம ட்ரெஸ்ல வச்சுட்டு உள் பக்கத்துல இப்படி கொடுத்தா போதும், சூப்பரா நின்றோம். இந்த மைக்கை நம்ம பொது இடங்கள், பஸ் ஸ்டாண்டு, வண்டிகள் போற இடம், சவுண்டுகள் இருக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து வச்சு பேசும்போது நம்ம அவுட் சைட்ல உள்ள சவுண்ட் வராம இருக்கிறதுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லிட்டு ஒரு இது அட்வான்டேஜா இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க, இப்படி எடுத்த உடனே டைரக்டாவே போன்ல இதை வந்து அந்த அடிப்பக்கம் சார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இதை ட்ரெஸ்ல ஒட்டிட்ட சிம்பிள் வேலை. நம்ம வந்து அதை எடுத்து உயர மாட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆல்வேஸ் நம்ம இதுல வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். சார்ஜ் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிட்டு உடனே கழட்டி இதுக்குள்ள இப்போ ப்ளூ லைட் எரியுதா, இதுக்குள்ள வச்ச உடனே கிரீன் கலர் லைட் ஆயிரும். பாத்தீங்களா? சரி, நம்ம இப்போ வந்து இதை ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டு இதுல நான் வாய்ஸ் கொடுத்து பாக்குறேன். ஓகே, இப்போ இதை இந்த ட்ரெஸ்ல வச்சுட்டு நம்ம உள்பக்கமா இதை கொடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சா போதும், சூப்பரா நின்றுச்சு. பாத்தீங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, கழுத்தில் போடுறதுக்கு ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நான் மைக்கில் பேசுகிறேன், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இதை வந்து கழுத்தில் போடுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது. எவ்வளோ லென்த்தாக போடணுமோ போட்டுக்கலாம். இதை வந்து போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இருக்குது பார்த்தீங்களா மேக்னெட்டு, இந்த மேக்னெட்டில் ஒட்டி இதை ஒரு பெண்டன்ட் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்,
மாலை மாதிரியும் போட்டுட்டோம். நம்ம என்ன திடீர்னு பார்த்தா இது மைக்கு அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 அணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எதுக்குன்னா ஒரு செட்டை வந்து நம்ம 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நானும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா எடுக்கிறவங்களா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அப்படி 2 பேர் பேசுகிறதுக்கு மாதிரி 2 அணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று ஸ்பாஞ்ச். யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த இது இருக்குல்ல மைக், இந்த மைக்குக்கு மேலே இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், அழகாக இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் மாதிரி எலாஸ்டிக் டைப் மேலாடி இப்படி தொப்பி மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டால் போதும். அப்படி மாட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. இதுக்கும் 2 மைக்குக்கு 2 அணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இன்னும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம இப்போ மேக்னெட் இங்கே ஒட்டி தானே வச்சுருக்கோம். இதை வந்து இப்படி கிளிப் பண்ணுற மாதிரி இதுலேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதிலே மேக்னெட் இருக்குது, அதுவும் ஒட்டிக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இருக்குது மேக்னெட், இப்படி ஒட்டிக்கலாம். சரிங்களா. இந்த மைக்கில் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீக்கர். தலைகீழ மாட்டிடக்கூடாது, இந்த பக்கம் தான் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்கிற மேக்னெட்டை கலட்டிட்டு இந்த ஒட்டிருச்சு. இதை வந்து நம்ம எங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி அப்படி ட்ரெஸ்லேயே கிளிப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா. இப்படி 2 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. பட்டன்லேயும் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டில் அப்படி ஒட்டி வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, கிளிப் மெத்தட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேமராலாம் கிடையாது, அதனால் இது நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண. வாங்கினது வந்து 13,000 ரூபாய். இது வந்து நாங்கள் வாங்கினது காம்போ பேக். ஓகேவா. காம்போ பேக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தான் வாங்கணும். எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூடியூப்காரங்களுக்கும் சரி, மைக்கில் பேசுகிற சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சேஃபாக எல்லாம் முடிச்சுட்டு கலட்டி என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம பேக்கில் போடுறதுக்கும் ரொம்ப ஒரு இது என்ன தூக்கிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த பழைய காலத்து ரெங்கு பெட்டி சொல்லுவாங்க தெரியுமா, யாருக்கெல்லாம் ரெங்கு பெட்டி தெரியுங்கிறத சொல்லுங்கள். ரெங்கு பெட்டி மாதிரி அப்படி சூப்பராக பாதுகாப்பு. ரெங்கு பெட்டினாலே என்னது, பாதுகாப்பாக ஒரு பொருளை வைக்கிறது தான் அந்த காலத்தில் ரெங்கு பெட்டி. நம்ம இப்போ சூட்கேஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதனால் இது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு ஹேண்டில் மட்டும் கொடுக்கல. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக இருக்குது. புதுசாக வாங்கின எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா சூப்பரான இமோஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு பிடிச்ச இமோஜஸ் தான் எல்லாமே தலைகீழவே வைக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கா. இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைக்கில் வச்சுக்கலாம். பட் நான் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை. என்ன கேட்டாச்சுன்னா, நம்ம ஒரு பிராண்டடாக வாங்கியிருக்கிறோம், அது அதனோட லோகோலே இருக்கிறது நல்லது, ப்ரொமோஷன் கிடையாது. நான் வாங்கினதை உங்களோட சொல்கிறேன். சரியாங்க. இங்கே பாருங்கள், என்னை வந்து ஒட்டி வைங்கன்னு சொல்லிட்டு தானே கண்ணாடி போட்ட ஃபோட்டோ கலண்டு வர்றாங்க. இது சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால வேறு எதுலையாவது ஒட்ட கொடுத்துக்கலாம், நம்ம ப்ராடக்ட்டில் ஒட்டி இது பண்ண வேண்டாம். சரிங்களா. அவ்வளோதாங்க. சூப்பராக வாங்கிட்டேன். இதனோட விலை மீண்டும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய். பார்த்திங்களா, மாடல் தான் இருக்குது பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க. ஹோலி லேண்ட் லார்க்கி M2. ஓகேவா. இந்த மைக்கு நான் இதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கும் இப்போ நான் பேசுனதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாருக்காவது இந்த மைக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்பி தாராளமாக வாங்கலாம். நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஒருத்தவங்க சொன்னோம்ல, ரம்யாக்கா சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன், இது பிடிச்சி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே. ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முடியாது பார்த்துக்கோங்க. இது இருந்தால் தான் நமக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஓகே மை ஃபேமிலிஸ், மைக்கு சூப்பராக இருக்குது. இந்த மைக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.